ஐயோ, மீண்டும் மீண்டுமா? ஆமாங்க. என்னோட ரொட்டீன் லைஃப் திரும்பவும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்தியாவிலேருந்து என்னென்ன கொண்டு வந்தேன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன தீபாவளிக்கு முறுக்கு சுடுறாங்கன்னு பார்க்குறீங்களா? இல்லைங்க. நாங்க ஊருக்கு கிளம்ப போறோம். அதுக்கு எங்க அத்தை எங்களுக்கு முறுக்கு சுட்டு குடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு அத்தை முறுக்கு பிழிஞ்சிட்டு இருந்தாங்க. ஒரு அத்தை பார்த்தீங்கன்னா, அதை எண்ணெயில போட்டு பொரிச்சிட்டு இருந்தாங்க. நான் சும்மா அவங்க சுடுறத வேடிக்கை பார்த்துட்டு வீடியோ எடுத்துட்டு இருந்தேங்க. எங்க அத்தை எங்களுக்குன்னு சுட்ட முறுக்கு. முறுக்கெல்லாம் சுட்டு முடிச்சாச்சு. பேக்கில் எடுத்து பேக் பண்ணி நீ ஊருக்கு போயிட்டு வாமான்னு சொல்லி கிளம்பி அனுப்பி விட்டுட்டாங்க. எங்களை யாரனா தடுத்து நிறுத்துவாங்கன்னு ட்ரை பண்ணோம். ஆனால் முடியல. நீ கிளம்புமான்னு சொல்லிட்டு கிளம்பி டாட்டா காமிச்சு அமுச்சு விட்டுட்டாங்க. இங்கே வந்த உடனே பேக் செக்இன் பண்ணிவிட்டு உள்ளேயே என்ட்ரி ஆயிடுச்சு. என்னம்மா வீடியோ எதுவும் எடுக்காமல் சோகமாக உட்காந்துட்ருக்கேன்னு பார்த்த உடனே மாமா ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லி கூப்பிட்டு எங்களை எல்லாரையும் ஃபோட்டோ எடுத்துட்டு ஃப்ளைட்டில் ஏறி ப்ரூனேக்கு கிளம்பி வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததும் 2-3 நாள் ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் அப்படியே கடை பரப்பி வச்சுருந்தேங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட்டு ஒரு ட்ரெஸ்ஸாக எடுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஊருக்குன்னு இல்லைங்க, எங்கே போயிட்டு வந்தாலும் நம்மளுக்கு இதே வேலை தானே. எடுத்து வைக்கிறது, துவைக்கிறது, மடித்து வைக்கிறது, பேக் பண்ணுறது, இது தானே. ஊர்லேருந்து ஒரு சில மளிகை சாமான்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ராகி மாவு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் மாமா எங்கள் பசங்களுக்குன்னு செஞ்சு கொடுத்த நட்ஸ் உருண்டை. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நானே தான் செய்வேன்னு சொல்லிட்டு இந்த உருண்டையை எங்களுக்கு செஞ்சு கொடுத்துருந்தாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, இடியாப்பம் மாவுமே நான் ஊர்லேருந்து தான் எடுத்துகிட்டு வருவேன் எப்பயுமே. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கவுனி அரிசி கழுவி காய வச்சு கஞ்சி செய்யறதுக்காக அரிசியை பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடுவேன். எப்பயும் நார்மலாக யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாய் தூள். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை மாவு. மேக்ஸிமம் 2 மாதத்துக்கான மாவு எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடுவேன். இது பார்த்தீங்கன்னா, ஊரில் சுட்டு கொடுத்த முறுக்கு ஆல்ரெடி காலி ஆயிடுச்சு. பொடி ஐட்டம்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துடுவேன். எடுத்துகிட்டு வந்துட்டு அது ஒரு பாக்ஸில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன். இது பார்த்தீங்கன்னா ட்ரைடு நெல்லிக்காய். பசங்களுக்காக எடுத்துகிட்டு வருவோம் ஊர்லேருந்து. இது எல்லாமே மசாலா பொடி ஐட்டம்ஸ். ஊர்லேருந்து இவ்வளோ ஜாமாவுமே எடுத்துகிட்டு வந்துடுவேன். 2 மாதத்துக்கு தேவையான மளிகை ஜாமான் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துடுவேன். ரவை, வீட் சம்பா கோதுமை, மேக்ஸிமம் எல்லா திங்ஸுமே 2 மாதத்துக்கானது பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவேன். இவ்வளோ தாங்க நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது. இதெல்லாம் எடுத்து பேக் பண்ணி அரேஞ்ச் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்காட்டியும் சோலி முடிஞ்சிடும். ஒரு வழியாக எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி ரேக்கில் எடுத்து வச்சாச்சு. என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.